அவனுக்குள்ளே இருந்தது. அந்த தேடி வந்த ஆயர்கள் கூட நேர அங்கே போனாங்க. அவங்க என்ன மாதிரிலாம் ஏரோது மாளிகையிலே பிறந்திருப்பார் என்று சொல்லி எண்ணத்தில் தான் போனாங்க. ஆனா ஆண்டவர் அங்க பிறக்கிறார். ஒன்றுமே இல்லாத படுக்க ஸ்தலமில்லாத இடத்துல போய் ஒரு ஏழை குடியில மாட்டு தொழில அவன் ஏறோதே கேட்கிறான், அவர் எங்க பிறந்திருக்காரு சொல்லுங்கன்னு அந்த ஆயர்களை கேட்கும் போது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டின அந்த நட்சத்திரம் நேரா வந்து அந்த மாட்டுக்கொட்டியில் வந்து நிற்கிது. ஆகவே அவருடைய பிறப்பு மிகவும் அதிசயமான ஒரு பிறப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அந்த நாளிலே இருந்த பெண்களிலே பரிசுத்தமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சகரியா உடைய மனைவியெல்லாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க, எலிசபெத். ஆனாலும் ஏன் மரியாளை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், மரியாளிடத்தில் காணப்பட்ட 3 குணங்கள் நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான். ஆக முதலாவது அது வந்து அவருடைய எண்ணம் கிருபை, கிருபை, கிருபை. அவளுக்கு கிருபை இருந்தது. கிரேஸ், கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை அப்படியே பற்றி லூக்கா 1:28-30 வசனம் வாசிங்க. அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றிருக்கிறாயா? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்லிட்டார், சரித்திரமே சொல்லிட்டார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான். இதுவரைக்கும் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காயா, குழந்தை வரலன்னு கவலைப்படாத. ஆண்டவருடைய கிருபை உனக்குள்ளே இருக்குமானால் அந்த குழந்தையுடைய பெயரை கூட சொல்லி விடுவார். ஹல்லேலூயா, இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். அப்படி என்றால் அந்த கிருபையிலிருந்து அவளுக்கு பெரிய யாக்கோபுல 4:6 வசனம் வாசிக்க. பேதுரு சொல்கிற வார்த்தை கேளுங்க. யாக்கோபு 4:6 வாசிங்கம்மா. அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த பாருங்க, நம்மள அநேகருக்கு இருக்கிற ஒரே கெட்ட குணம் பெருமை, 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 பெருமை. மரியாளிடத்திலே அந்த குணங்கள் இல்லாதவள் தாழ்மையா இருந்தார். ஆக யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறோமோ அவர்களுக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் தன்னை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். அதே பெண்கள். அதைத்தான் அப்பொழுதே யாக்கோபு நிருபத்திலே பேதுரு சொல்லிவிட்டார். நீங்கள் கிருபையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள் என்று சொன்னார். அதே சங்கீதம் 32:10 எப்படி சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதக்காரன், ஆமா, கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்களை கிருபை கட்டாய சூழ்ந்து கொள்ளும். ஆகவே நான் நேரம் அதிகமாகிவிட்டதுனால அதிகமாய் நான் சொல்ல முடியவில்லை. முதலாவது அவரிடத்துல காணப்பட்டது கிரேஸ், கிருபை. 2வது அவரிடத்திலே காணப்பட்ட, மரியாளிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் இல்லாம கிருபை இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அவர் நினைக்கல.
இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று பிலீஃப், இன்னொன்று வந்து என்னது ஃபெய்த். பிலீஃப்ன்றது நம்ம, அதைத்தான் எபிரேயர் 11 சொல்றாரு, நம்பப்படுகிறவர்களை உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நம்பப்படுகிறது உறுதி. அவர் சொன்னார்னா நம்பணும். அநேகருடைய இல்லை, நான் பல வாரம் பாஸ்டர் பிளஸ்ஸிங்னு சொல்றேன், உங்களுக்காக நெஞ்சத்தில் கை வைங்கன்றேன், நம்புறாங்க. ஆனா ஃபெய்த் இல்லை, செய்வாருன்னு நம்பிக்கை இல்லை. ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும்போதுதான் அந்த ஃபெய்த், அந்த பிலீஃப் எல்லாம் நிரந்தரமாய் உங்களுக்குள்ளே வரும். அப்படியே நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளவுதான். ஆக 2வது வருடத்தில் மரியாள் இடத்துல காணப்பட்ட காரியம் என்னவென்றால், வார்த்தையை கர்த்தர் சொன்ன உடனேயே அப்படியே நம்பினார். இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே பிறப்பார் என்று சொன்னபோது அவர்கள் அப்படியே விசுவாசித்தார், அப்படியே நம்பினார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். உனக்கு உருவாக்கப்படும் குழந்தைகள்லாம் உனக்கு நிச்சயமா வரும். உன்னுடைய கஷ்டமெல்லாம் போகும்னு சொல்லும்போது அப்படியே விசுவாசிக்கணும். நாம் அதுதான் தேவ சாயலுக்கு ஒப்பானது. அந்த ஒப்படையிலே எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் பழைய மனுஷன். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலாவது ஒரு சபதம் ஏற்படுப்போம். எனக்குள்ளே உருவாகுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய எல்லா குணாதிசயங்களும் எனக்குள்ளே உருவாகும் என்று சொன்னார். நேரம் கடந்து போறதுனால அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அவளுக்கு மரியாளிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியம், வில் ஆஃப் காட், தேவ சித்தம். மரியாள் தூதன் சொன்ன உடனே இது எப்படி நடக்கும், நான் தான் இன்னும் கல்யாணமே கட்டலையே, அது எப்படி பரிசுத்த ஆவியினால வந்துருமா அப்படிலாம் நினைச்சான். அந்த கேள்வி லூக்கா 1 அதிகாரம் 34 வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். புருஷன், அதான் நம்மளுடைய பழக்கம் தான். என் வீட்டுக்காருக்கு பவர்லெஸ் ஆயிட்டாரு, அவருக்குள்ள என்ன செய்யாது, குழந்தை உருவாருக்கான சான்ஸ் இல்லை. அது நம்முடைய எண்ணம். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் அது அல்ல, உனக்குள்ளே உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தியானிக்கணும். அந்த 35 வாசிக்கமா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதே தேவனுடைய குமாரன் என்னப்படும். 38 வாசிய. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. 38 உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால். இதுதான், இந்த ஒப்புரவு தான் நமக்கு வேணும். இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.